எதிர்பார்த்தா ரசூலுல்லாஹ் அனுப்புறாங்க. லேட்டாக வந்தா ஒப்பந்தம் பண்றாங்க. உஸ்மானை கொண்டுட்டாங்க, உசுருக்கு உசுரா என்ன செய்வோம், யுத்தம் செய்வோம். பார்த்தா உஸ்மான் எல்லாரும் வாராங்க. அவ்வளவு நேர்மையா இருந்தாங்க, அவ்வளவு நேர்மையா இருந்தா உதைபியா உடன்படிக்கைக்கு சைன் பண்ணிக்க மாட்டாங்க. உடன்படிக்கை அவனுக்கு தேவையில்லைன்னு சொல்லி அபூ சுஃபியான் என்ன சொல்றாரு, ஹிர்கல் மன்னன் விசாரிக்க கூட நான் பொய் சொல்லி இருப்பேன். முகமதை பத்தி கேட்க கூட, முகமது யாரு, அவர் எப்படிப்பட்டவர்னு கேட்க கூட பொய் சொல்லி இருப்பேன். நான் பொய் சொல்லுகிறேன் என்னோட வந்தவங்க யாரும் நினைக்க கூடாதுக்காக நான் பொய் சொல்லவில்லை. எப்படி இருந்தீங்க? இது அவரோட பண்பை காட்டலையா? இன்றைக்கு பக்கத்தில் இவனுக்கு பொய் சொல்றாங்க தான் நாங்களும் சேர்ந்து சொல்லுவோம். நம்ம பொய் சொல்றோம் எப்படி தெரியுமா, பொய் சொல்லி போட்டு இவங்க மட்டும் சொல்லாதாக்கலான்ட்டு சேர்ந்து தான் சொல்றோம். எப்படிய நம்ம பொய் சொல்றோம்னு மற்றவன் சொல்லிடக்கூடாது என்று நினைக்கிறவா. அப்படி நம்ம சொல்லிட்டு என்னத்தை வச்சுக்கிறோம்னா, யாரா குற்றம் சாட்டினா அவர் மட்டும் உண்மையாளதான் ஒரு ஏடு அதோட முடிச்சிடும். அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, நான் பயந்தேன் மகாபத்த ஐயா திரு அந்நியல் கதிவன், நான் பொய் சொல்லுகிறேன் ஒரு வசனம் சொல்லி இல்லை என்று சொன்னா நான் பொய் சொல்லியிருப்பேன், நான் செஞ்சிருவேன், பொய் சொல்லியிருப்பேன். ஆனா நான் பொய் சொல்லாததுக்கான காரணமே இது. அதுலதான் அவர் கேட்கிறா, ஹிர்கல் மன்னன் நீங்க ஏதாவது அவனோட உடன்படிக்கை செஞ்சுக்கிறீங்களா? நம்ம உதவியா உடன்படிக்கை நினைக்கிறேன். அப்பா அபூ சுஃபியான் சொல்றாரு, எனக்கு வேற இடமே கிடைக்கல ரசூலுல்லாஹ் மீது ஏதாவது ஒன்று நுழைக்கிறதுக்கு, இதுதான் எனக்கு இடம் கிடைச்சிச்சு. அதுவும் தெரியாது ஒப்பந்தத்தை நிறைவேற்றுவாரா இல்லையாண்டு தெரியாதுன்னு அந்த இடத்துல மட்டும்தான் ரசூலுல்லாஹ் ஒரு பேரை வச்சேன். வேற இடமே எனக்கு கிடைக்கல. அவ்வளவுக்கு நேர்மையா தான் பேசினான். அபூ சுஃபியானை கூப்பிட்டு விசாரிச்சு அவ்வளவு பொய்களுக்கெல்லாம் இதாக இருந்தவர் அவளை கூப்பிட்டு விசாரிக்கிறான். அன்புள்ள சகோதரர்களை, இதை மணிக்கா வாக்கு மீறாமை தான் அந்த சமுதாயத்தை அல்லாஹ் தஆலா எடுத்து வச்சிருக்காங்க. அதனால இன்றைக்கு பாருங்க, அவங்கள நிறைய பேர் ஏமாத்துறதுக்கு காரணமாக அதை நம்பி டக்க நம்பிடுவான். அவன் வாக்கு மீற மாட்டான் நம்பிக்கை அவனுக்கு மற்றவன்ல இது. மற்றவன் சொல்ற உண்மையா கலாஸ் அந்த மூமின் நம்பிடுவான். நீ நம்பிக்கையாளனா ஈமான் கொண்டவனா நம்பிடுவான். அவ்வளோ சரி துரோகம் பண்ணி கண்டிச்சாண்டா அதோட முடிச்சு அப்படி நம்புவான். அது அவன் தண்ட மாதிரி நினைக்கிறாங்க. அன்புள்ள இதுதான் மிக முக்கியம். இந்த நம்பிக்கை அந்த மக்கள் அல்லாஹ் தஆலா அந்த ஒரு சிறப்பை வச்சு தூக்கி வச்சுட்டான். படிப்பிரிக்கல, எழுத தெரியா, வாசிக்க தெரியா, எதுவும் தெரியாது. ஆனால் இதை வச்சு அல்லாஹ் தஆலா தூக்கி. நாங்கள் கேட்குறோம், இந்த ஊர்ல ஒரு கொள்கை பிரச்சாரம் செய்யறதுக்கு நாங்கள் 2 பேரை செலக்ட் பண்ண போறோம். சும்மா கண்ணை பத்தி செலக்ட் பண்ணிடுவோமா? 2 பேரை செலக்ட் பண்ண மாட்டோம். இப்போ அல்லாஹ் மட்டும் என்ன அறிவில்லாம செலக்ட் பண்ணுவானா? அறிவோடையும் ஞானத்தோடையும் யாருக்கு கொடுத்தா பொருத்தம் என்று தான் செலக்ட் பண்ணுவான். சும்மா மக்கள் ஒரு குரூப்பை தெரிஞ்சிருக்கல அல்லாஹ் தஆலா. எங்களோட செலக்ஷனுக்கே ஒரு நியாயம் இருக்கும் என்று சொன்னா அல்லாஹ்வுடைய செலக்ஷனுக்கு நியாயம் இருக்காதா? நம்ம சின்ன பொருள் தொடக்கம் பெரிய பொருள் வரைக்கும் செலக்ஷன் ஒரு நியாயம் வச்சுக்கலாம். நான் ஏன் தேர்ந்தெடுத்தேன் ஒரு வழக்கம் இல்லாமல் செய்ய மாட்டோம். யார் கேட்டாலும் பதில் வச்சுக்கொள்வோம். இப்போ அல்லாஹ் குறைசி மக்களை தெரிந்தெடுக்கிறான். அதில் பனு ஹாஷிமை தேர்ந்தெடுக்கிறான். ஒரு ரீசன் இருக்கு அல்லாஹ் தஆலா. அந்த ரீசனோட அவங்கள தெரிந்தெடுக்கிறான். அதனால தான் இன்றைக்கு அந்த அவனோட அந்த அவன் உணர்றான் தபிகியா அது பொறுப்பு. இந்த முழு உலகத்துக்கு இஸ்லாத்தில் எத்தி வைக்கிறோட பொறுப்பை என்ன செய்கிறார்கள் உணர்ந்து கொண்டு இருக்கிறனால இந்த உலகக்குள்ள இஸ்லாமே தெரியும். ஆனா நீங்க பாருங்க பாவம், அறிவுக்கு சேவை செஞ்சு இஸ்லாத்துக்கு எழுத்துல சேவை செஞ்சவங்க அரபியல் அல்ல. புகாரி யாரு? ரஷ்யா. திருமதி யாரு? ரஷ்யா. பைஹக்கி யாரு? ரஷ்யா. இப்னு ஹஸம் யாரு? ஸ்பெயின். எல்லாம் வெளியே தான். இந்த சரகலினாரு இந்த திருமதிக்கு யாரு? இந்தியா. இமாம் அத முபாரக் பூரி. இப்படி அபுதாபி யார்? அவுருல் மபூத் அலிவர் அப்துல் அதீம் ஆபாதி இந்தியா. இப்படி அரபுலகத்துக்கு சேவை செஞ்சவங்க நிறைய நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அரபுலகத்துக்கு வெளியே தான். இந்த நீங்க படிக்கிறீங்களா ரஹீகுல் மக்தூம் எல்லாம் உலகம் ஃபுல்லா ஃபர்ஸ்ட் இடத்துக்கு போகுது. ரசூலுல்லாஹோட வரலாறு அது என்ன போட்டி தெரியுமா? சர்வதேச ரீதியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய வரலாறு எழுதுற ஒரு போட்டி. எத்தனை அரபியல் எத்தனை உலக அறிஞர்கள் கலந்து கொண்டிருப்பாங்க. அதில் யார் ஃபர்ஸ்ட் வந்த? இந்தியா தான். இந்தியாவில் உள்ள ஒரு சபியூர் ரஹ்மான் என்றவர் ஃபர்ஸ்ட் வராரு. அதைத்தான் ரஹீகுல் மக்தூம் ஃப்ரீயா அரசாங்கம் என்ன செய்யுது? கவர்மெண்ட் வெளியே அடிக்குது. இப்போ இது நம்ம புரிஞ்சுக்கிறோம் என்று சொன்னால் அறிவுக்கு சேவை செஞ்சு அவங்களே விட வெளியே உள்ளவங்க தான். ஆனால் அதை அந்த அறிவை கொண்டு வந்து கையில் கொடுத்த பிறகு அதை உலகத்துக்கு கொண்டு போய் கொடுக்குற பொறுப்பு அவங்கள்ட்ட. அந்த உணர்வு என்ன செய்யுது அவங்கள்ட்ட நிறைய இருக்கிறத பார்க்குறோம். அன்புள்ள சகோதரர்களே, அவன் மனிதர்களுக்கு இடையில் அல்லாஹ் தஆலா விரும்புகிற ஒன்று இது. இந்த பண்பு வாக்கு நிறைவேற்றுறது, அந்த சுன்னத்தை சொல்ல தவறாமை விரும்புகிற ஒரு பண்பை நம்ம உருவாக்கிட்டோம்னா அதுதான் ஒரு மிகப்பெரிய கிரேடான ஒரு பண்பு. நம்ம எழுதி உருவாக்கிறோம் நம்ம வாழ்க்கையில. பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அர்பஉ மன் குன்னஃபி அதாவது கான முனாஃபிகன் ஹாலிஸ். 4 பண்புகள் ஒருவர்கிட்ட ஒட்டுமொத்தமாக இருந்து சொன்னா அவர் திட்ட தெளிவான வடிகட்டிய முனாஃபிகன். 4 பண்புகள் இருந்தா கான முனாஃபிகன் ஹாலிஸ், கலப்பற்ற முனாஃபிகன் என்ன? அவர் ஈமான் எல்லாம் ஒன்றும் இல்லை. என்ன தெரியுமா? வமன் கானத் ஃபீ ஹஸ்லத்தும் மின்ஹுன்ன. ஆனா அந்த 4ல ஒன்று இருந்தா, 4ல ஒரு பண்பு இருந்தால் கானத் ஃபீ ஹஸ்லத்தும் மினன் நிஃபாக், அவருக்கு நயவஞ்சகத்தில் ஒரு பண்பு இருக்குதுன்னு அர்த்தம். நயவஞ்சவர் அல்ல, அவரு நயவஞ்சகர் ஒரு பண்பு இருக்குன்னு அர்த்தம். ஹத்தா எதா அவர் விடுகின்ற வரைக்கும்.
இதா ஹத்தத கதிப அல்லது கதப, அதாவது அவர் பேசினால் பொய் பேசுவார். இத துமின ஹான, அவர் ஏதாவது நம்பிக்கைக்கு நம்பினால் நம்பி ஏதாவது ஒப்படைச்சால நம்பினால் மோசடி செய்வார். நம்பிக்கைக்கு துரோகம் செய்த அவரோட பண்பு. நல்லா வளைக்கணும். பேசினால் பொய் பேசுவார். ஒரு பொய் அல்ல, பேசினாலே பொய். அவர் பேசினா பார்க்க தேவைன்னு சொல்லுவோமே, அந்த லெவல்ல அவர் பொய் தான் போகும். வைதா துமின ஹான, நம்பினால் துரோகம் செய்வார். வைதா ஆஹத கதர, உடன்படிக்கை செய்தால் மோசடி செய்வார். வைதா ஹாசம ஃபஜர, எந்த ஒன்றிலையாவது நாங்க ஒரு கருத்து வேறுபட்டால் மோசடி செய், அது மோசமாக தான் பேசுவார். நீங்க கசம் பண்ண கேட்கலாதெல்லாம் பேசுவார். இந்த 4 பண்பு ஒட்டுமொத்தமாக யார்கிட்டயா இருந்தா, பேசினால் பொய் பேசுறது, நம்பினால் துரோகம் செய்யறது, ஒப்பந்தம் செஞ்சால் மோசடி செய்யறது, அதே போல வாக்குவாதப்பட்டால் மோசமாக நடந்து கொள்வது. இந்த 4 இருந்தால் அவர் ஒட்டுமொத்தமாக டோட்டலியா நயவஞ்சகத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம். நயவஞ்சகத்தை புரிஞ்சுக்கிறோம்னா, நயவஞ்சகம் என்பது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மாதிரி நடித்தல். இன்னைக்கு 150 கோடி நம்ம யாரையா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மாதிரி நடிக்கிறோம் நினைப்பான். தொழாம இருந்தாலும், நோம்பு பிடிக்காம இருந்தாலும், வட்டி எடுத்தாலும் நடிக்கிறேன்னு நினைக்க மாட்டோம். நடிக்கிறது நினைக்க மாட்டேன், அப்படி நடிக்க வாய்ப்பு இல்லை. என்னதான் இருந்தாலும் வாய்ப்பு இல்லை. ஆனால் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த 4 பண்பு டோட்டலியா இருந்துச்சுன்னா அவர் நடிக்கிறாருன்றாங்க. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதாக நடிக்கிற, உண்மையில அவருக்கு இஸ்லாத்தின் மீது எந்த பற்றும் இல்லை, விருப்பமும் இல்லை. அவர் நடிக்கிற இந்த 4 பண்பை வச்சு தெரிஞ்சுக்க. இந்த 4 பண்பை வச்சு தெரிஞ்சுக்கன்றாங்க. மையத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது? மையத்தை பார்த்தா தான் மையத்தை புரிஞ்சுக்கிறோம். ஆனால் ஒரு வீட்டுக்கு முன்கால போறீங்க, புட்டுவங்களாம் வச்சுக்கி டென்ட் அடிச்சுக்கி வாசம் அடிக்கிறதா மையத்தை எடுத்து மற்றவங்க சொல்லலாம் தானே, மையத்துன்னு சொல்லி. அந்த மாதிரி தான் இது. மையத்து இருக்குதா இல்லையாதுக்கான அடையாளம் தான் இது. அதே போல ஈமான் இருக்குதா இல்லையா, உள்ளுக்க ஈமான் இருக்குதா இல்லையாதுக்கான 4 அடையாளம். இதுல ஒன்று இருந்தால் அவர் என்னது நயவஞ்சகத்தை ஒரு பண்பு ஒன்று, இஸ்லாத்தை பற்றி பற்றி கொஞ்சம் குறை வேண்டாது. அது ஒன்று இதா ஆகாத கதர், உடம்படிக்கை செஞ்சாலே மோசடி செய்வான். உடம்படிக்கை செஞ்சாலே மோசடி செய்வார். ரசூலுல்லாஹ் சொல்றார், புகாரி முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி. லிகுல்லி காதிரின் லிவாஉன் யௌமல் கியாமா, மறுமை நாளில் ஒவ்வொரு மோசடிக்காரருக்கு ஒரு கொடி நாட்டப்படும். மோசடி, ஒவ்வொரு மோசடிக்கு ஒரு கொடி நாட்டப்படும். யுகாலு, பகிரங்கமாக அறிவிக்கப்படும், ஹாதிஹி கத்ரத்து ஃபுலான் இப்னி ஃபுலான், இது இன்னாருடைய தந்தையுடைய இன்னாருடைய மகனுடைய மோசடி. பாபோட பேரை சொல்லி தான் வருது. எப்படி இன்னாருடைய மகனுடைய மோசடி இது அப்படின்னு அந்த 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 கொடி எப்படி இருக்கும், அதில் புரிஞ்சு கொள்றதுக்கு எல்லாம் எப்படி வச்சிருப்பான்றதுலாம் வேண்டாம். ஆனால் அது பார்த்து இன்னாருடைய மோசடியே என்ன செய்யப்படும், அறிவிக்கப்படும், சொல்லப்படும். அப்படி என்ற அளவுக்கு அப்போ நம்ம 50 மோசடி செஞ்சிருந்தோம்னா பார்த்துக்கிறதா, மோசடி பகிரங்கமாக அறிவிக்கப்படும். பப்ளிக்லி என்னன்னா குற்றங்களை மறைச்சிருந்தா அது பப்ளிக் ஆயிடும், மோசடி. அப்போ அன்புள்ள சகோதரர்கள், இந்த செய்தியை கூட முஸ்லீம்ல வரக்கூடிய செய்தி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 3 பேர் அவர்களுக்கு எதிராக நான் நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் வாதாடுவேன். சார்பா இல்லை, ரசூல் எல்லாத்துக்கும் சார்பா வாதாடுவாங்க முஸ்லீம்கள். ஸலாஸத்துன் அன கஸ்முஹும் யௌமல் கியாமா, 3 பேர் அவர்களுக்கு எதிராக நாளை மறுமையில் நான் தான் பிரதிவாதியாக இருப்பேன். என்ன விஷயம் தெரியுமா? ஒன்று ரஜுலுன் அதாபி சும்ம கதர, அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூலுல்லாஹி அஸ்ஸ வஜல்ல, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், ஸலாத்துன் அன கஸ்முஹும் யௌமல் கியாமா, இது அதை விட போயிட்டு நாளை மறுமையில் அல்லாஹ் நியாயங்களை கேட்பான் தானே. அந்த டைம்ல எதிராக வாதாடுறவங்க தந்தையாகிக்கலாம், தாயாகிக்கலாம். ஆனா எதிராக வாதாடக்கூடியவர்கள் நாளை மறுமையில் இந்த 3 பேரோடு நான் வாதாடுவேன் அல்லாஹ் தான சொல்றான். இந்த அல்லாஹ் வாதாடினா யாருடைய பக்கம் என்னது, அது நியாயம் நிற்கும். அல்லாஹ்வுடைய பக்கம் தான் நியாயம் நிற்கும், எந்த சந்தேகமும் இல்லை. இப்போ அல்லாஹ் வாதாடுவான்னு சொல்றான் அல்லாஹ் தான. அந்த 3 பேருக்கு யார் உண்டு? ரஜுலுன் அதாபி சும்மா கதர, எனது பேரை சொல்லி வாக்களித்து விட்டு மோசடி செய்தோம். நாங்கள் சர்வசாதாரண சொல்றோம், அல்லாஹ் சாட்சி. அல்லாஹ் சாட்சி என்ன தெரியுமா? மனுஷனை யாரையும் சாட்சியாக்காம அல்லாஹ் அந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருந்தான் சொல்லுவோம். அல்லாஹ் ஆனா பொய்யும் சொல்லுவோம். அல்லாஹ்வுத்தால அந்த நிகழ்வை அல்லாஹ் சாட்சியா சொல்றேன் என்ன தெரியுமா? அல்லாஹ் அந்த நிகழ்வை பார்த்துக்கிட்டு இருந்தான். அல்லாஹ் சாட்சி. நாளை மறுமையில் அல்லாஹ் நான் பார்த்தேன்னு சாட்சி சொல்லுவான். நாளை மறுமையில இது நடந்தது அல்லாஹ் சாட்சி சொல்லுவான் என்று சர்வசாதாரணம் சொல்லுவோம். நிறைய பொய்க்கலன்னு சொல்லிடுவோம், நிறைய பொய்யாக அல்லாஹ் சாட்சி என்றுறோம், அல்லாஹ் பொறுப்பாளர் என்றுறோம். ஆனா அல்லாஹ்வுத்தால பொறுப்பை எடுத்துக்க மாட்டான். அப்படி நடந்தே இருக்காது. அப்ப அல்லாஹ் சாட்சியாக்குன்னா அல்லாஹ் நாளை மறுமையில் என்ன செய்வான்? தான் எங்கேயும் சாட்சியாக்கப்பட்டு அதெல்லாம் வழங்கப்படுத்துவோம் பொய்யன்னு சொல்லி. அப்ப அதுல ஒன்றுதான், அதாவது அன கஸ்மு யௌமல், என்னை பேரை கொண்டு வாக்களித்து விட்டு எனக்கு மோசடி செய்தவர். வரஜுலுன் பாஅ ஹுர்ரன், சுதந்திரமான ஒரு மனிதரை பிடித்து அடிமையாக்கி
விற்று அதை சாப்பிட்டவர். சுதந்திரமான மனிதனை பிடிச்சி விற்று